இந்த போராட்டம் நம்ம அதிகாரிகளை சந்திக்க போறோம், மனு கொடுக்க போறோம். இந்த ஒரு போராட்டத்தோட நமக்கு விடுதலை கிடைச்சிருமானா கிடைக்கவே கிடைக்காது. இது தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா மாவட்டத்திலும் எழுச்சி மிக்க போராட்டமா நடக்கணும். இந்த கூட்டம் பத்தாது. இவ்வளவு 100-150 பேர் தான் கோவம் தமிழ்நாட்டில் இருக்கானா? 5 லட்சம் பேர் இருக்கிறாயா, 10 லட்சம் பேர் இருக்கிறாயா? ஒரே 1 லட்சம் பேர் திரட்டி சென்னையில ஸ்தம்பிக்க வச்சா அரசாங்கம் நம்ம கவனத்தை தீர்க்க இருக்கும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அருந்ததி பிரச்சனையை கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் மக்களை திரட்டி ஊர்வலமா போய் முதலமைச்சரை பார்த்ததன் அடிப்படையில் தான் இன்னைக்கு எஸ்சி பட்டியலிருந்து 3% உள்ஒதுக்கீடு கொடுத்துருக்கான். அருந்ததி மக்கள் நம்மள மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்கள், அந்த மக்களுக்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலையிட்டு அந்த மக்கள் வந்து கிட்டத்தட்ட 50,000க்கு மேல 1 லட்சம் பேர்கிட்ட திரண்டு ஊர்வலமா போய் முதலமைச்சர் பார்த்து மனு கொடுத்தாங்க. அதனாலதான் அவங்களுக்கு இடஒதுக்கீடு 3% கிடைச்சிருக்குது. அந்த போராட்டம் அவங்க பல்லனா கிடைச்சிருக்காது. 1 2 நம்ம ஒரு 100 பேர் சேர்த்து அவ்வளவு பாடம் வந்தாது. அதுவும் 1-2 1008 சங்கங்கள் தமிழ்நாட்டில் லாட்டரி பேட் சங்கம், இதுவும் நமக்கான சங்கங்கள் நிறைய இருக்குது. ஆனால் எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு நான் சொன்ன மாதிரி லட்சக்கணக்கான மக்களை திரட்டி நம்ம போராடுற வரைக்கும், அரசுக்கு ஒரு நெருக்கடி கூட கொடுக்காத வரைக்கும் நாம் இன்னும் இப்படிப்பட்ட போராட்டம் தான் பண்ணுவோம். 2வது இது சர்டிஃபிகேட் மேட்டர். இன்னொன்று போலீஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் போலீஸ். தமிழ்நாட்டில் நான் கேட்குறேன், எத்தனை ஜெயிலுக்கு தெரியும் உங்களுக்கு? தமிழ்நாட்டில் எத்தனை ஜெயில் இருக்குது? அத்தனை ஜெயில திருட்டு வழக்கில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? உங்களால அந்த வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா? உங்களால 100 பேர் திருடுகிறான், அதுல 10 பேர் தான் குறவன். அந்த 90 பேர் திருடுறான் இல்லையா? அந்த 90 திருட எந்த ஜாதின்னு உங்களால சொல்ல முடியுமா? உங்களால சொல்ல முடியுமாடா? சொன்னா உன் காக்கி சட்டை கட்டி உதைப்பாங்க. உன் காக்கி சட்டை கட்டிடும். குறவன் தானே, எங்கன்னா திருடு போனா குறவனை தான் பிடிக்கிறது, குறவன் மேல பை கேஸ் புட்டப் பண்றது, லேப்டாப்ல வச்சு அடிக்கிறது, லேப்டாப்ல வச்சு சாக அடிக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு குறவன் தான் ஒரு இது. தமிழ்நாட்டிலே 376 ஜாதியில குறவன் மட்டும்தான் திருடணும். இதுக்குதான் ஒரு போலீஸ் ட்ரைனிங்ல போயிட்டு ட்ரைனிங்லாம் எடுத்து காக்கி சட்டை போட்டுக்கிறாரு. நாங்க இதே கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் பி. சண்முகம் அவர்கள் சொன்னார், வெண்மணி தினத்தன்னைக்கு, அடித்தால் திருப்பி அடி, அடித்தால் திருப்பி அடி, அடித்தால் திருப்பி அடி. இப்ப சொல்றா குறவன் மேல எவனா கை வச்சா கண்டிப்பா திருப்பி அடிப்போம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜிந்தாபாத். அவர் சொன்னார் இல்லையா, குறவனுக்கு பொண்ணு கொடுத்தோம்னு சொல்லி, குறவனுக்கு பொண்ணு கொடுக்கல, முருகனுக்கு பொண்ணு கொடுக்கல.